ட்ரிக் நம்பர் 41. இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை கேட்கறாங்க, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கும் அதுக்கான கரஸ்பாண்டிங் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தெரியணும். பாருங்க, ஒவ்வொரு எலக்ட்ரான் ஒவ்வொரு ஆர்பிட்லயும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜி என்ன, கைனடிக் எனர்ஜி என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதை நீங்க சிம்பிளா மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த லெவல் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். -13.6 எலக்ட்ரான் வோல்ட், -3.4 எலக்ட்ரான் வோல்ட், -1.51 எலக்ட்ரான் வோல்ட், -0.85 எலக்ட்ரான் வோல்ட், -0.54 எலக்ட்ரான் வோல்ட், அதுக்கு மேல வேணா -0.38, -0.28 அதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மட்டும் ஃபர்ஸ்ட் 5 லெவல்ஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை பாசிட்டிவா போட்டீங்கன்னா அது கைனடிக் எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கும், உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ரேஷியோ வந்து பாருங்க, இது வந்து டோட்டல் எனர்ஜி வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜி என்ன 1 டைம் அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு இங்க என்ன இருக்கு, இது -1 டைம் அப்படிங்கிறது வரும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன வரும், -2 டைம்ஸ் அப்படினு வரும். இப்ப ரேஷியோ ஆஃப் டோட்டல் எனர்ஜி டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கூடிய ரேஷியோ என்ன வரும், -1 by -2. அப்ப சிம்பிளா 1/2 இல்லாட்டி 1:2 சொல்லலாம். அப்ப கைனடிக் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னா 1:-1 அப்படின்னு வரும். சரியா? அதே இது கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 1:, இது வந்து என்ன வருது, -2 அப்படிங்கிறது வரும். சரியா? இந்த வேல்யூஸ் இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய தடவை क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும் அப்படினா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இது ட்ரிக் நம்பர் 41 போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் क्वेश्चन உங்களுக்கு தேடி வரும்.